பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1988ஆம் ஆண்டு 50,000. நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் அதாவது 1989ல் அந்த நகரத்தின் மக்கள் தொகை 25% அதிகரிக்குது. அடுத்தது 1990ல் அந்த நகரத்தின் மக்கள் தொகை 30% குறையுது. நெக்ஸ்ட் 1991ல் அந்த நகரத்தின் மக்கள் தொகை 40% அதிகரிக்குது. அப்படின்னா 1991 எண்ட்ல அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டினில் ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, ஒரு பொருளுடைய மதிப்பு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1988ஆம் ஆண்டு 50,000. நெக்ஸ்ட் 1989ல் அதாவது இதுக்கு அடுத்த வருஷம் 25% அதிகரிக்குது. நெக்ஸ்ட் 1990ல் 30% மக்கள் தொகை குறையுது. நெக்ஸ்ட் 1991ல் 40% மக்கள் தொகை அதிகரிக்குது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாக 5 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா ஒரு மெத்தட், அது இல்லாமல் 4 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதை தாண்டி எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த 5 மெத்தடில் எப்படி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அதாவது 1988 நகரத்தின் மக்கள் தொகை என்னது 50,000. ஸோ 50,000 எடுத்து ரைட் பண்ணிக்காங்க பெருக்கல். நெக்ஸ்ட் பாருங்க 25% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பர்சன்டேஜ் கொடுத்தாவே காமனா 100% வச்சுக்காங்க. இங்க அதிகரிக்குதுன்னு சொன்னாங்களா இது கூட 100 கூட கூட்டிக்காங்க. குறையுதுன்னு சொன்னாங்களா மைனஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 25% அதிகரிக்குது. அப்போ 100 + 25 125%. ஸோ சதவீதம்னா வகுத்துல 100 போகணும். நீங்க போடாம அப்படியே வச்சுக்காங்க. சரிங்களா? பெருக்கல். அடுத்து இங்க 30% குறையுது. அப்ப 100ல் 30 போச்சுன்னா மீதி என்ன வரும்? இது குறையுது. குறையுதுன்னா மைனஸ் பண்ணணும். அப்ப 100ல் 30 போச்சுன்னா மீதி 70%. பெருக்கல். இங்க பாருங்க 40% அதிகரிக்குது. அப்ப 100 + 40 அதிகரிக்கணும் என்ன கூட்டிக்கணும். அப்ப 100 + 40 140%. அடுத்தது எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 3% இருக்குது. அப்போ 6 ஜீரோ கேன்சல் பண்ணணும். அப்போ இதில் எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 4 5 6 6 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த பர்சன்டேஜுக்கு இந்த ஜீரோ ஈக்குவலாக எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 × 125 × 7 × 14. ஸோ அதை அப்படியே பெருக்குங்க. 5 × 125 × 7 × 14 பெருக்குனீங்களா 61,250 பேர் இருப்பாங்க. அதாவது 1991 எண்டில் 61,250 பேர் இருப்பாங்க. இது 2 வருஷத்துக்கு கேட்டாலும் சரி, 3 வருஷத்துக்கு கேட்டாலும் சரி, இல்லை 4 வருஷத்துக்கு கேட்டாலும் சரி, இதே ட்ரிக்கு தான். அதே மாதிரி இங்க மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின்ல ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, ஒரு பொருளுடைய மதிப்பு, இந்த மாதிரி கொடுத்தாலும் இதே ட்ரிக் தான். இங்க ஏன் நம்ம பர்சன்டேஜ் கேன்சல் பண்றோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன இருக்குது? 50,000 இருக்குதா? 50,000 பெருக்கல். ஸோ 125% வகுத்துல 0 2 ஜீரோ போடுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதி 2 ஜீரோ போட்டு மறுபடியும் கேன்சல் பண்றதுக்கு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக தான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த டைம் வேஸ்ட் ஆகுறதுனால நம்ம இப்படி டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 1991 நகரத்தின் மக்கள் என்ன இருக்கும்? 61,250 பேர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.